Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்ககிட்ட இருக்க லோ குவாலிட்டி பிக்ஸ் அதுக்கப்புறமா லோ குவாலிட்டி வீடியோஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஜஸ்ட் ஒன் கிளிக்ல ஹை குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தி நான் சொல்றதை விட நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா என்னுடைய பேர் கிரிஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் டெக் தமிழ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போ. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ண நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வீடியோ அதுக்கப்புறமா ஃபோட்டோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியாக மாற்றிக்க முடியும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து டெமோக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒரு இமேஜ் வந்து ரொம்பவே பிளரியாக இருக்குது. நமக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை. ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஸ்லைடில் வந்து ஹெச்டியாக மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது மாதிரி இருக்க ஃபோட்டோவை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாற்றிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ பண்ணியும் காமிக்கிறேன். இங்கே யூஸ் இட்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் வந்து எப்பயும் போல தான் ஒரு ஆப் கேட்குற பர்மிஷன்லாம் இந்த கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோன்னு கொடுத்துருங்க. ஸோ ஹலோ கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிடும். ஸோ கேலரி ஓப்பன் ஆன அப்புறம் இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து சுத்தமாக கிளாரிட்டி இல்லை. நான் வந்து ஃபேஸை ஜூம் பண்ணிக்காம நீங்களே பாருங்கள், சுத்தமாக கிளாரிட்டியில் ரொம்ப பிளர்ராகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பில் வந்து ஹெச்டி பிக்காக மாற்றிக்க முடியும். இங்கே வந்து நீங்கள் க்ராப் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இந்த க்ராப் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னமோ க்ராப் பண்ணிக்கோங்க. நான் க்ராப்லாம் பண்ணலை, ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிக் மோர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாஸ்க் வந்து க்ரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பிஃபோர் ரிசல்ட்டில். இப்போ ஆஃப்டர் ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஃபோர் ஃபேஸை பாருங்கள். பிஃபோர் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் வந்து சுத்தமாக கிளியராக தெரியவே இல்லை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் ஃபேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஃபேஸ்க்கும் பிஃபோர் ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி இருந்த ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்காக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு இதை விட கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ஹான்ஸ் பண்ண பிக்கை நீங்கள் அகைன் என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இங்கே மேலே டவுன்லோட் சிம் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்கு வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.